வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். வணக்கம். அண்ணா உங்க பேர் அறிமுகப்படுத்திக்க, இந்த சந்தை எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. பேர் குழந்தைகளுங்கண்ணா. இது இப்ப சந்தை பாத்தீங்கன்னா ஈரோடு போற வழியில் இருக்கு. ஈரோடு பவானி, இந்த லவனம் பவானிங்க, இந்த லவனம் ஈரோடு. அற்புதமா 2 குட்டிகள் வச்சிருக்கீங்க. ரெண்டுமே ஆண் பெண்ணு. ஆனா இது குட்டி என்ன ரேட் வரும்? எத்தனை நாள் குட்டின்னு சொல்லுங்க. அண்ணா ஒரு 10 நாள் இருக்குது. 10 ல 15 நாள் கூட இருக்கு. 10 ல 15 நாள். ஆமா. எத்தனை நாள் சொன்னீங்க? 10 ல அது கரெக்டா எங்களுக்கு தெரியும். நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோங்க. ஆட்டோரம் பிரிச்சு வாங்குறேங்க, அதனால சொல்றேங்க. என்ன ரேட் வரும்னா? இது 4.5 வரைக்கும் ஜோடி. ஜோடி 4500. ஆமாங்க. ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க? ஃபைனலா ஒரு குட்டிக்கு 200 ரூபாய் கம்மி கொடுக்கலாம். 200 குறைச்சு கொடுப்பாங்க. அது வச்சுன்னா 100 200. 4 ரூபாய் கொடுக்கும் ஜோடியா. இந்த பெருந்தொரு சந்தையில அதிகமா ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வருதானா, கெடாய்களா விற்பனைக்கு வருதா? எல்லாமே வருதுன்னா கொஞ்சம் சின்ன சந்தை தான் இருக்குது. பெரிய சந்தை இல்ல. குணத்தூர் தானே பெரிய சந்தை. நாளைக்கு அடுத்து அப்படியே வேற குட்டி தான் காட்டுங்க. இது அதே மாதிரி இது ஆண் பெண்ணு. ஆமாங்க, இது ஆண் பெண்ணு. கழுத்துல மணி இருக்கு இல்லன்னா? ஆமாங்க. அது ஒரு ஆட்டுக்கு வருங்கண்ணா, மணியோட இருக்குங்க. வேற இருக்கு வருங்க. இதுக்கு இல்ல. கடாய்க்கு இருந்தா வரும், பெண்ணுக்கு இருந்தா வரும், மாத்தி மாத்தி வரும். இது என்ன ரேட் வருதுன்னா? இது ஜோடி 3 ரூபாய்ங்க. ஜோடி 3. ஆமா, இது கொஞ்சம் சின்ன சைஸ். இது என்ன ரக? நாட்டாடு தான். நாட்டாடு தான். அது வேணா கொடிங்க. முதல்ல காட்டுறது கொடியாடு. இது எத்தனை நாள் குட்டி வரும்? இது அவ்வளவுதான், 10 நாள் கொடுத்தாரு. 10 நாள். என்ன ரேட் வரும்? அப்படியே அது ஜோடி 3 ரூபாய் வருங்க. ஜோடி 3. அது 4500 சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, அது தரம் பெருசுங்க. இந்தாங்க இதையும் பாருங்க. இந்தாங்க இது ஆணுங்க. வேற குட்டி இது எல்லாமே ஜோடி ஜோடியா எடுக்கிறீங்க. ஆட்டு பிரிக்கிறது அப்படியே ஜோடி தரு. ஒரே ஆட்டுக்குட்டி. ரெண்டும் கிடைக்குது. ரெண்டுமே கிடையாது. என்ன நாட்டு கடாய்ங்களா இல்லைங்க, கொஞ்சம் கிராஸ் ஆன குட்டிங்குது. குட்டி ஒரு அளவுக்கு வரும். சூப்பரா இருக்குண்ணா. இது என்ன ரேட் வரும்னா? அது 4 ரூபாய் வருங்க. 4000 ஜோடி 200 ரூபாய் குறைச்சிடலாம். 200 ரூபாய் குறைச்சிடலாம் அப்படிங்கிற குட்டி தெளிவா இருக்கு. சூப்பரா இருக்கு, தெளிவா இருக்கு குட்டி. ரெண்டுமே கெடா குட்டிங்க இருக்காரு. இது எத்தனை நாள் குட்டினா? அவ்வளவுதான், ஒரு வாரத்துல இருந்து 10 நாள். ஒரு வாரத்துல இருந்து 10 நாள். அந்த ரேஞ்சில இளங்குட்டி தானுங்க. இளங்குட்டி தான். ஆமாங்க. ஜோடி குட்டி அதிகமா கேளுங்க. ரொம்ப சின்ன குட்டி. இது எத்தனை நாள் குட்டினா? கண்ணுங்க. இதுவும் அவ்வளவுதான், ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு வாரம் தான் இருக்கு. நல்லா புடி துடிப்பா இருக்கு. கண்ணியாடு குட்டி. செங்கண்ணி. இது என்ன ரேட் வரும்னா? இது 700 ரூபாய் தாங்க. வெறும் 700. வெறும் 700 ரூபாய். இன்னைக்கு விலை வந்து என்ன ரேட்ல இருந்து கொஞ்சம் கம்மியா தான் போகுதுங்களா? 700 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. போடலாம். போடலாம். இந்த குட்டி பாத்தீங்கன்னா கன்னி குட்டி இருக்குது, அழகா இருக்குது. நல்லா ஒரு பால் குட்டி தான். நான் பால் காட்டலாம். ஒரு வாரம் தான், 2 மாசம் காட்டணும். வெளியில விட்டு பாருங்க. பக்கம் பால் விட்டு குட்டி வேலை பால் காட்டாம கொஞ்சம் மேயற மாதிரி குட்டி இருந்தா என்ன ரேட் வரும்? நேர மாதிரி இருந்தா 3 ரூபாய் போடணும். 3 அந்த மாதிரி அதே மாதிரி தான் பால் காட்டும். இருக்குங்க. அது மாதிரி அந்த மாதிரி குட்டி இருக்கு. இது பால் மேவு 2 பண்ணுங்க. பால் மேவு 2. இது என்ன ரக குட்டி? கொடியாடு குட்டி தானுங்க. கொடியாடு. கிராஸ்ல ஒண்ணும் கிடையாது. கிராஸ் இல்லைங்க. இது கிராஸ் நல்ல பெருவட்டத்தை வரும். இது 3 சொல்லுங்க. 3 சொல்லிட்டீங்க. ஆமாங்க. எத்தனை ஒரு 2 மாசம் குட்டி இருக்குமா? இல்ல இல்லைங்க, அவ்வளவு இல்லைங்க. 1 மாசம் இருக்கு. குட்டி பெருமுட்டியா தான் போடும். குட்டி பெருமுட்டி. ஆமாங்க. நல்லா ஒரு 3 ரூபாய் கொடுத்தலாம். இதுலயே ஒரு செட் இருக்குது. 3 ரூபாய் கொடுக்குது. இன்னும் நிறைய குட்டிகள் இருக்கு. தலச்சேரி குட்டியா இருக்கு. தலச்சேரி. இது ஒரிஜினல் தலச்சேரி. ஒரிஜினல் தலச்சேரி. சூப்பரா இருக்கு இந்த குட்டி. உண்மையாவே பாக்குறதுக்கு எத்தனை நாள் குட்டினா? இது அவ்வளவுதானுங்க, 10 நாள் குள்ள இருக்கு. 10 நாள் குள்ள. என்ன பெருமுட்டியா தான் போடுங்க. குட்டியே பெருசா தான் இருக்கு. ஆமாங்க. இது பிறவையான கடாய். கடாய். சரி, என்ன ரேட் வரும்? இது 3 ரூபாய் சொல்லுங்க.
3 ரூபா. ஒரு 2000 இல்ல இல்லைங்க, மேல 2.5 மேலங்க. குட்டி தெளிவா இருக்கு. நல்லாவே இருக்கு. வேற இது கம்மி தானுங்க, கடா குட்டி தான். இது கடா குட்டி. என்ன ரேட்? நம்ம நாட்டாட்டு குட்டி தான். 1700 ரூபா. ஒரு 10 நாள் குட்டி அவ்வளவுதான். 10 நாளைக்கு 1700. 500 கொடுத்தலாம். தரத்துக்கு தான் ரேட்டுங்க. அளவா தான் பெருசா அதிகபட்சமே 8 கிலோ வருது. அது 40 கிலோ வருது. குட்டி வாங்குறாங்களா சில பேர், வளரல அப்படிங்கிற மாதிரி. வளருன்னு வாங்கும்போது நல்ல குட்டி வாங்கணுங்க. இது 2.5 கொடுத்து வாங்கினா 40 கிலோ வருது. 1500 கொடுத்தீங்கன்னா 8 கிலோ தான் வரும். 8 கிலோ அது தரம் தான் பாருங்க. இளங்குட்டி தான், 2 மேலங்குட்டி தான். 2 இளங்குட்டி எப்படி இருக்கு பாருங்க. சின்னதா சைஸே வேற போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தரம் பார்த்து வாங்கணும். நல்ல குட்டியை வாங்கணும். போட்டுடலாம். செம்மறி குட்டி எடுத்துருக்காரு. செம்பளி குட்டி தானுங்க. இது சுத்தமான கருப்பு நினைச்சு கேட்டிருந்தேன். இல்ல அது தெரியாம கேக்குறாங்க. இது பெண் குட்டிங்க. இது 1500 ரூபா தாங்க. 1500 ரூபா வரும். ஒரு 1300 அந்த மாதிரி 10 குறைச்சு கொடுத்துடலாங்க. எதுவுமே இதெல்லாம் இருக்கு. நான் ஒரு 10-15 நாள் இருக்கு. 10-15 நாள் அவ்வளவுதான். நல்லா இருக்கு. செம்மறி குட்டியா? செம்பளி தானுங்க. செம்பளி தான். பார்த்தா நாட்டு வெள்ளாடு மாதிரி நல்லா இருக்கா செம்பளி. என்ன ரேட் வரும்னா? இது 3 ரூபா வருங்க. 3000 ரூபா வருது. எத்தனை நாள் குட்டினா அது? இது இருக்குண்ணா. இது ஒரு இளங்குட்டி தான். எனக்கு 15 நாள் 20 நாளுக்குள்ள இருக்கு. மேய்ச்சலுக்கு வந்துருதானா? மேய்ச்சலுக்கு வராது. பால் கண்டிப்பா காட்டும். பெரு குட்டியா வருமா? ஆமாங்க. குடிச்சாலும் நல்லா குடிங்க பால். இது நல்ல பெருவித்தா வரணும்னா எந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னா? நல்லா பார்த்து வாங்க. காட்டும் பாருங்க. இது எப்படி இருக்குங்க? அடிக்கிறீங்க சைஸ் பாருங்க. இந்த சைஸ் இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதுக்கு அதுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் முன்ன பண்ண இருக்கு. இது குட்டி அது மாதிரி பெருசு. தொப்புள் பாத்தீங்களா? போடும்போது 3 கிலோ இருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கு. இது பெருங்குட்டியா போடுறது. இது சிறு. என்ன ரேட் கொடுக்கலாம் இந்த குட்டி? இதே 200 ரூபா குறைச்சு கொடுத்தலாம். எந்த குட்டியா இருந்தாலும் 200 அவ்வளவுதாங்க. அளவா சொல்றதாங்க. இது என்ன ரேட் வருது? இது அடிக்கிறீங்க 1500 ரூபா. ஒரு 200 ரூபா பண்ணி குறைச்சு கொடுத்தலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். நல்லா பால் குடிக்குது. இவர்கிட்ட குடிக்கிறது எல்லாமே பார்த்தா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருவாரு. நல்ல குட்டியா வாங்கி போங்க. செம்பளி தானுங்க. செம்பளியில செவலை பெண் குட்டி. பெண்ணுங்க. ஆனா இது இருக்குங்க 20 நாளுக்கு மேல இருக்கு. இது வந்து பிறவை குட்டி. இது என்ன ரேட் வரும்னா? இது 2 ரூபா வருங்க. 2 ரூபா வரும். ஓகே. எல்லாம் அடிக்கடி கொடுத்தாங்க. அடிக்கரிஞ்சி. ஆமாங்க. இதெல்லாம் அடிக்கரிஞ்சிங்கிறீங்க. அதான் அடிக்கரிஞ்சி. எல்லாம் கலர் மாறி வருங்க. எல்லா கலரும் வருங்க. அந்த கலர் தான் இருக்கு. இது அடிக்கரிஞ்சியோட கலர் தான். சூப்பரா இருக்கு. நல்ல சளியில எல்லாம் நல்லா இருக்கு. இந்த டைம்ல எந்த மாதிரி குட்டி அதிகமா விற்பனை ஆகுங்க? மொத்தமாவே வியாபாரம் ஒரு மாசமா கம்மிங்க. ஒன்னும் விற்பனை கம்மியா தான் இருக்கு. பனியா இருக்கனால கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு விற்பனை இல்ல. இதெல்லாம் பனிக்கெல்லாம் தாங்குங்க. இந்த குட்டி எல்லாம் ஒன்னாது. காட்டுக்குள்ள சும்மா மேயற குட்டி தான். ஆமா. 2 கிட்ட எல்லாம் போட சும்மா மேயற குட்டி தான். இதெல்லாம் தகரமா வாங்கி போலாம். ஒண்ணும் பண்ணாது. இது அடிக்கிறீங்க. இது காட்டையில இது அடிக்கிறீங்க. இதுவும் அடிக்கிறது. எல்லா கலர் அதே வரும் பாருங்க. கலந்து வரும். ஆனா 20 நாள் 10 இருந்து 20 நாள் தெளிவா இருக்குங்க. இது என்ன ரேட்? 2500 வரும். 2500 வரும். ஜம்முனு கடை ஜம்முனு வரும். 100 இருந்து 200 ரூபா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அளவா தான் சொல்லுவாங்க. அளவா தான் தெளிவா இருக்குங்க. இல்ல நீங்க கடாய்ங்க. கடாயில இட விட்டு. குடும்ப கிராஸ். இது இருக்கும் பாருங்க. இது 2.5 தான் சொல்லுங்க. இது நல்ல வெயிட் இருக்கு. நல்ல வெயிட்டா வரும். வெயிட் வரும். 40 கிலோ வரைக்கும் வரும். நீ கூட அதிகமா செம்மறி குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. செம்பளி வரும். இது அடிக்கரிஞ்சி காட்டுங்க. அடிக்கரிஞ்சியே தானே. அப்பலாம் காட்டுனது வேற. அது வேறங்க. அது இருக்கு. இது அதோட பெருசா இருக்கு பாருங்க. அதோட பெருசா சைஸ் பெருசா தெரியுது. நான் பார்த்தா பிரிஞ்சிங்க. அந்த மூக்கு சளி இல்லாம இருந்தா அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். பார்த்து வாங்கிக்கோங்க. பால் குடிக்க 6 ஊத்தம் குடி. என்ன ரேட் வருது? 2 ரூபா சொல்லுங்க. 2 ரூபா சொல்லிட்டீங்க. 1800 கொடுத்துறலாம். கொடுத்துடலாம். எல்லா குடியுமே காமிச்சிங்களா? எல்லாம் போட்டு. ஆனா நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா? அது போட்டது முதல்ல போட்டு டபுள் போட்டு. ஆனா நீங்க எந்தெந்த இன்னைக்கு பிறந்த சந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு குன்னத்தூருங்க. செவ்வாய்க்கிழமைக்கு வந்து சத்தியமங்கலம். அப்படி இல்லைன்னா வெள்ளோடுங்க. 2 சந்தையில ஏதோ இருப்பாங்க. ஆமா. புதன்கிழமை கவுந்தப்பாடிங்க. வியாழக்கிழமை புளியம்பட்டிங்க. நாளைக்கு திங்கக்கிழமை காலையில வந்து உங்களை பார்க்கலாம். 5 மணிக்கு தான் வந்துருங்க. ரொம்ப நன்றி. வியாழக்கிழமை புளியம்பட்டிங்க. வெள்ளிக்கிழமை புதுசு வந்தேன்.
சனிக்கிழமைக்கு 500. 500 போயிடுறீங்க. சரி ஆமா ஆமா ஆமா. இவரோட போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தர்றோம். இவர் ரெகுலரா நம்ம வீடியோ இன்னைக்கு கூட வீடியோ ரெகுலரா வரும் நம்ம சேனல்ல. பாத்தீங்கன்னா இவர் வீடியோ இந்த மாதிரி ரெகுலரா நம்ம சேனல்ல வரும். பாத்தீங்கன்னா நல்ல ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா பெரிய பெரிய கடாய்கள் வேணா இவரை கான்டாக்ட் பண்ணாலும் வாங்கி கொடுத்துருவாரு குணத்தூர்ல. இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம பெருந்துறை சந்தைக்கு தான் வந்திருக்கோம். பெருந்துறை சந்தை அந்த அளவுக்கு பெரிய இல்லாட்டுமே ஓரளவுக்கு நல்ல சந்தை. வாரந்தோறும் பெருந்துறைக்கு வாங்கி இந்த சந்தை கொஞ்சம் பெருக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் கம்மி ஆயிட்டாங்க. இந்த பழைய மாதிரி மாறணும் அப்படிங்கறத நம்ம ஆசை. இந்த இங்கேயும் பாத்தீங்கன்னா 4 ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆட்டுக்குட்டிகள் கெடாய் எல்லாமே விற்பனை கொண்டு வந்துருக்காங்க. இந்த சந்தைக்கு எல்லாருமே வாங்க, இந்த சந்தை பழையபடி ஆக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.